ஹலோ கைஸ், 1 இயர்லேருந்து 10 இயர் மட்டும் ரைஸ் ஸ்டார் ஐடியை நாங்கள் ப்ரைம் லெவல் 1 to 10 8 ஆக போகிறோம். ஸோ நியூ ஒரு இந்தோனேஷியா சர்வர் ஐடி ராய் ஸ்டார் பாய் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடி ஒன்று திறந்திக்கிறோம். ஸோ எந்த ஒரு கன் ஸ்கின்னும் இல்லை, பார்த்துக்கோங்க. ஸோ எந்த ஒரு ஈவெண்ட்டும் இல்லாதனால நான் ஃபர்ஸ்ட்டு லெவலை கூட்டிக்கிட்டேன். ஸோ அப்படியே ப்ரைம் லெவல் 1லேருந்து 8 மட்டும் ஆக்குறோம்னு சொல்லி ஒரு 2000 ருபீஸுக்கு ஆல் இந்த இதில் இருக்கிற ஆல் ரோயல் எல்லாம் எடுத்துகிட்டு ஐடி கிவ்வே பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனால் போட்டுக்கோங்க. கமெண்ட் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம ஐடிக்குள்ளே வந்தாச்சு. ஸோ ஒரு 2000 ருபீஸுக்கு டாப்அப் பண்ணிட்டு வந்தாச்சு. ஸோ எல்லா டெவலப் பாஸ் அப்படின்னு சொல்லி போனஸ் டைமண்ட் டாப்அப் அப்படின்னு சொல்லி எல்லாமே இருக்குது. ஸோ எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த ஒரு இந்தோனேஷியா சர்வர் ஐடியில் ராய் ஸ்டார் ஐடி அளவுக்கு ப்ரைம் லெவல் 8 அளவுக்கு கொண்டு வர முடியும்னு பார்த்துட்டு கொண்டு வந்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டுக்கு லக் ரோயல்லிருந்து ஆரம்பிச்சிடலாம். லக்கி ரோயல்லிருந்து ஓகே. இப்போ முதல்ல டைமண்ட்லாம் கிளைம் பண்ணிவிட்டு லக்கி ரோயலுக்குள்ளே ஆரம்பிச்சிடலாம். ஸோ ரொம்ப நேரத்துக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியாது. ஸோ அதனால் லக்கி ராயலிருந்து நான் ஸ்பின் பண்ணுறதை மட்டும் ஒரு வீடியோ ரெக்கார்டாக போடுறேன், அதை மட்டும் பாருங்கள் கைஸ். நான் எல்லா டோக்கனையும் அழிச்சிட்டேன். கடைசி மட்டும் எனக்கு ஒரு கன்று கொடுக்கல. ஃபைனலி AN94 கன் கொடுத்துட்டான். ஸோ ரொம்ப நாள் உழைக்கு பிறகு மாதிரி லெவல் கூட்டினது பிறகு தான் கொடுத்தான். ஸோ இப்போ இந்த ஒரு ஈவெண்ட் தாங்க ஸ்பின் பண்ண போகிறோம். என்னென்னு சொன்னேன்டா, இந்த ஈவெண்ட்டில் இது ஒரு ஹைப்பர் புக் ஈவெண்ட்டு ஏற்கனவே நம்மளோட சர்வருக்கு வந்தாச்சு. ஸோ PE ஈவெண்ட்டில் ஸ்பின் பண்ணிடலாம். ஸோ சேர்த்து வைத்த காயின் எல்லாம் சேர்த்து ஸ்பின் பண்ணிட்டோம். ஒரு 19 டைமண்ட்ஸ் ஸ்பின்னில் பைசா கைஸ் எக்ஸமைட் பட்டாச்சு. இப்போ எக்ஸமைட் பட்டுது. ஸோ நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தது 19 டைமண்ட் காய்ஸ். என்ன நம்பவே முடியல காய்ஸ், 19 டைமண்டுக்கு எக்ஸமைட். சரி ஓகே, ஃபஸ்ட்டுக்கு ஸ்பின் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பின் என்ன இது கரீனா கொடுத்துரு அட்டங்கோத்தா கொடுக்கல காய்ஸ். ஓகே, நேற்று 15 டைமண்ட்ஸ் ஓகே கொடுத்துரு பரவாயில்ல. 35 டோக்கன் கொடுத்துருக்கேன். ஓகே வாழ்த்து. குடு கரீனா குடு. கரீனா குட்ரா. என்னடா கரீனா குடு கரீனா குடு அட்டை கரீனா என்னடா நீ. ஸோ ஓகே போய் பஸ் ஸ்பின் பண்ணிடலாம். என்னண்டா ஒரு டோக்கன் சரி கொடுக்க மாட்டேங்கிறானே. ஸ்பின் பண்ணு பரப்பறேன்னு அடிச்சு விட்டுறலாம். ஸோ ஓகே 84 டோக்கன் இருக்குது. ஸோ இப்போ போய் பாஸ் 150 தேவைப்படுது. ஸோ ப்ரீமியம் மட்டும் தான் போட ஆகும். எப்படி சரி போயா பாஸுக்கு ஸ்பின் பண்ணி இந்த ஒரு போயா பாஸ் எடுப்போம். கரீனா ஃபைனலி கைஸ் போயா பாஸ் ஸ்பின் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ அடுத்தது இந்த ஒரு ஈவெண்ட் தான் கைஸ். 19 டைமண்டில் வாவ் நைஸ். பரவாயில்லையே, கரீனா இப்படி கொடுக்க மாட்டானே. ஃபைனலி கொடுத்துட்டானே. ஃபைனலின்னு சொல்லப்பட இப்போ தான் ஈவெண்ட் ஆரம்பம். என்னடா கரீனா எதுவுமே கொடுக்கல. கரீனா நீ பார்த்து திறமா வேண்டாம் கொடுக்கணும். என்னடா இந்த மாதிரி கொடுக்குறாய். ஒரு நல்ல ஒரு குளோவல் சரி கொடு கரீனா. என்ன கரீனா நீ. கரீனா குடு. ஐயோ போச்சே. கரீனா குடு கரீனா கார் அடே கரீனா கார் நஷமா போவ. என்னடா கரீனா நீ எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறாய். அடா நடுவில் இருக்கிற அந்த ஒரு ஸ்கைவிங்க சாரி கொட்டா கரீனா. அப்படி கரீனா அந்த ஒரு கன் ஸ்கின்னை சரி கொடு கரீனா. அந்த AK கன் ஸ்கின்னை அதுவும் கொடுக்க மாட்டேங்கிறா. என்ன கரீனா நீ. ஃபைனலி கடைசி மட்டும் எதுவுமே கொடுக்கல. ஸோ இப்போ நாங்கள் ஃபைனலி க்ளோவல் ஒன்று கொடுத்துட்டு நான் பார்க்கல போல். ஓகே ஏதோ கொடுத்துக்கிறான். என்னதுன்னு தான் தெரியல. இந்த பேக்கோ தெரியல. பொட்டியாக நிறைய கொடுக்குறான். ஓகே என்னடா 3 பொட்டியிலும் கொடுக்குறா. ஓகே டோக்கன் வேறு 5 10 தான் கொடுக்குறான். அப்படி சென்டர் இருக்கிறத கொடுத்தா உனக்கு குறைஞ்சாடா போகும். என்னடா கரீனா இதை மட்டும் கொடுக்குறாய். ஷிட்
ரொம்ப 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 ஒரு கரீனாக்காரனை எப்படி திட்டணுமோ அப்படி திட்டிக்கலாம். ஸோ ஏதாச்சும் ஸ்பின் பண்ணுங்கள். கரீனா கொடு கரீனா, இப்போ சரி கொடு கரீனா, கரீனா கொடு கரீனா. ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வீடியோ எடுக்கிறேன் கைஸ். மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. இந்த ஐடி கிவ்அவேக்கு இருக்குது. ஸோ கிவ்அவே கொடுக்க போகிறோம். ஓகே, என்னடா அது 5 போட்டி கொடுத்து போட்டான். ஓகே கைஸ், பன்னி வந்துட்டு ஸ்பின் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பிங்க் டைமண்ட் ஸ்டோரில் பிங்க் டைமண்ட் வந்துக்குது. ஸோ எல்லாத்தையும் பிங்க் டைமண்டை கிளைம் பண்ணிவிட்டு பிங்க் டைமண்ட் ஸ்டோரில் இருக்கிற பண்டில் அதுக்கப்புறம் சாமனிக்கு எல்லாம் வாங்கிடலாம். ஃபஸ்ட்டுக்கு பன்னி டோக்கன் வாங்கிட்டு ஸோ ஸ்பின் பண்ணிடலாம். 5 ஸ்பின். என்ன கரீனா குடு குடு கரீனா குடு. நீ காய்ஸ் பிளாக் பண்ணி கொடுத்துட்டாங்க காய்ஸ் கரீனா. ஃபைனலி நம்மளுடைய ஃபேவரட்டான பன்னி வாரியர் பண்டல் கொடுத்துட்டான். ஸோ ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட்டு ஸ்பின் பண்ணிடலாம். ஸோ கொடுப்பானா நெக்ஸ்ட்டு ஸ்பின்லேயே கொடுத்துட்டான் காய்ஸ். ஸோ வேறு லெவல் என்னது 999 ப்ளஸ் அப்படின்னு சொல்லி இந்த கொடுத்துக்கிறான். ஸோ அதை விடுங்க. இப்போது ஃபைனலி வெறும் ஜஸ்ட்டு 2 ஸ்பின் தான் காய்ஸ் கொடுத்துட்டான் இந்த ஒரு கிளாட்டிக் பன்னி பண்டல் அதை. ஸோ நெக்ஸ்ட் ஸ்பின் பண்ணி கொண்டே இருக்கலாம். பண்ணு குரீனா கரீனா குடு கரீனா கரீனா குடு கரீனா. என்ன கரீனா 39 டைமண்ட்ஸ் குடு கரீனா. என்னடா இன்னும் வர்த்தே கிடையாது எதுவுமே. டோக்கன் வேறு 5 தான் கொடுக்குறான். ஸோ ராய்ஸ்டார் ஐடி உங்களுக்கு இப்போவே வேணுமென்றால் மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை உள்ள போட்டு வச்சுக்கோங்க. நான் வந்து ப்ரைம் லெவல் 1 to ஆல் ப்ரைம் லெவல் 1 to 8 மட்டும் டொப்அப் பண்ணி கொடுக்குறேன். நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஐடியை மறக்காமல் யூஐடி கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த ஹார்டின் இமோஜி ஒரு எப்படி சொல்கிறது, என்ன பிடிக்குமெண்டா மட்டும் ரெட் கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்கலாட்டி பிளாக் கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் பலூனக்கை தான் சொல்லுவாங்க, நாங்கள் சொல்ல மாட்டோம். ஸோ ஓகே கைஸ், ஃப்ரீ ஃபயருக்குள்ளே வரோம். ஸோ இப்போ நாங்கள் டொப்அப் பண்ண போகிறோம். ஸோ ஐடியில் டைமண்ட் குறைஞ்சிட்டு ஸோ டொப்அப் பண்ணிடலாம். கண்ட்ரி இந்தியா தான் கைஸ் கொடுத்துக்கிறோம். என்னென்னு சொன்னாண்டா ஸ்ரீலங்கா கண்ட்ரி கொடுத்தால் எங்களுக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குது இந்தோனேஷியா சர்வர் டொப்அப் பண்ணுறதுக்கு. ஸோ நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும்னு நம்புகிறேன். ஸோ எனக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குது, மற்றவங்களுக்கு ஒர்க் ஆகுமோ தெரியா. ஸோ இந்த மாதிரி ஸ்பின் பண்ணி உங்களுக்கு ஃப்ரீயாக எப்படி சொல்கிறது, உங்களோட யூஐடி போட்டு ஃப்ரீயாக கலெக்ஷன் எல்லாம் உங்களோட ஐடிக்கு வரும்னு மட்டும் சொன்னாண்டா. இது ஒரு ஐடி பேனாகவும் மாட்டாது, எதுவுமே ஆகாது. ஆனால் ஃப்ரீயாக உங்களோட ஐடிக்கு வரும். ஸோ இதோடைய லிங்க் வேணுமெண்டா சொன்னாண்டால் நம்மளோட டிக்டாக் ஐடிக்கும் TevinXFF அப்படின்னு சொல்லி அது மாதிரிலாம் ஃபாலோ பண்ணிவிட்டு டிஎம்மில் ப்ரோ லிங்க்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நானே உங்களுக்கு டேரெக்டாக லிங்க் கமெண்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்மளோட இந்தோனேஷியா சர்வர் ஐடிக்கு டொப்அப் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி டொப்அப் பண்ணணும்னு மாட்டேன்னா மறக்காமல் TNT லெஜண்ட் அவர்கிட்ட டொப்அப் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப லோ ப்ரைஸில் டொப்அப் பண்ணி தராரு. ஸோ இந்தியா சர்வரில் டொப்அப் பண்ணுறேன்னு சொன்னாண்டா ரொம்ப கஷ்டம். இந்தோனேஷியா சர்வர் டொப்அப் பண்ணுறது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாயிக்கும். என்னென்னு சொன்னாண்டா VPN எல்லாமே எடுத்துகிட்டு இந்தியா சர்வருக்குள்ளே போய் அங்கே ஒரு பேங்க் அக்கௌண்ட் திறந்துட்டு தான் திறக்கணும். ஸோ இப்போ நாங்கள் மறுபடியும் டொப்அப் பண்ணிட்டு வந்துட்டோம். ஸோ இது வந்து ஒரு ப்ரைம் லெவல் 8 ஐடி ஒன்று தான். ஸோ இது என்னுடைய ஃப்ரெண்டோட ஐடி ஒன்று தான், என்னுடைய ஐடின்னு சொல்ல முடியாது, என்னென்று சொன்னாண்டா இந்த ஒரு ஓகே கைஸ், ஸ்பின் பண்ணிக்குள்ளே வந்துடலாம். ஸ்பின் பண்ணி எப்படியாவது அந்த ஒரு ரெட் பன்னியும் ப்ளூ பன்னியும் எடுத்துடலாம். ஸோ ஃபைனலி ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த ஈவெண்ட்டை ஸ்பின் பண்ணுறேன். மறக்காமல் லைக் பண்ணி பெல் பட்டன் ஆல் போட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு. ஓகே கைஸ், இப்போ ஃபைனலி ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு ஸ்பின் பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஸோ கரீனா எதுவும் கொடுக்கல, டோக்கனும் கொடுக்க மாட்டேங்கிறான். ஒரு சமயத்தில் 5 பாக்ஸ் கொடுத்துட்டான் ஒரே ஸ்பின்லாத்து. நம்ம சர்வரை விட இந்த சர்வர் கொஞ்சம் பெஸ்ட்டு தான். இருந்தாலும் அந்த ஒரு பாக்ஸை தவிர பாக்ஸில் என்ன ஈக்குதுன்றே தெரியாது கைஸ். ஆனால் பாக்ஸை மட்டும் கொடுத்துக்கிறான். ஸோ 528 டோக்கன் இருக்குது. ஸோ கரீனா கொடுத்துரு கரீனா ப்ளீஸ் கரீனா கொடுத்துரு கரீனா. ஸோ கைஸ், கரீனாட்ட கெஞ்சி வெளில சொன்னால் அவங்களோட பேசுகிறேன். ஸோ என்னென்னு சொன்னாண்டா நீங்கள் ஃப்ரீ ஃபயரை டொப்அப் பண்ண சொன்னோம். கைஸ் ஃபைனலி வந்தாச்சு. இந்த ஒரு இது எப்படி சொல்கிறது, ஆனால் மறந்து போயிடுது கைஸ். சரி ஓகே, இந்த ஒரு இதை கொடுத்துட்டான். ஓகே, இப்போ நம்ம அமௌண்ட்டையும் இன்னுமே என்னென்ன கிளைம் பண்ணது அமௌண்ட்டையும்
அந்த ஒரு ஏகே கன் ஸ்கின்னையும் கிளைம் பண்ணிடலாம். ஸோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுத்துடலாம். ஸோ பெஸ்ட்டான அமௌண்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட் அமௌண்ட் வாயோ நைஸாக ஆகிக்குது. சும்மா ரொம்ப ரொம்ப சூப்பராக ஆகிக்குது இந்த ஒரு அமௌண்ட். ஓகே வாங்கியாச்சு. அடுத்த கைஸ் ஏகே எடுத்தாச்சு. வாவ் நைஸ், ஃபைனல்லி இந்த ஒரு ஏகே எடுத்தாச்சு. இந்த ஏகேவுடைய பவரை பின்னால் பார்ப்போம். ஓகே நல்ல ஒரு பெஸ்ட் கன் ஸ்கின்னாக தகிக்கும். ஸோ அதையும் எக்யூப் பண்ணிடலாம். ஸோ இந்த ஒரு சர்வரில் ஸ்டோரில் இருக்கிற ஐட்டம் எல்லா ஐட்டத்தையும் வாங்கி போட்டோம்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸ்டோர் அனுப்பு அப்படின்னு சொல்லி. நானே உங்களுக்கு ஸ்டோரில் இருக்கிற இதை வந்து கிளைம் பண்ணி வீடியோ போட்டேன். ஸோ இப்போ ஃபைனலி இன்குபேட்டர் வந்தாச்சு. இன்குபேட்டர்லேருந்து ஸோ இன்குபேட்டர் டோக்கன் வாங்கிட்டு நம்மளுடைய வெப்பன் ராயல் அது ஸ்பின் பண்ணிடலாம். ஓகே 1 ஸ்பின். ஸோ என்ன கரீனா கொடுக்கல. ஓகே கைஸ் ஃபிஸ்ட்டு ஸ்பின் பண்ணிடலாம். ஸோ ஃபிஸ்ட்டு எதுவும் கொடுக்கல. ஸோ இந்த ஒரு 390 டைமண்ட் எக்ஸ்ட்ரா போனஸ் டைமண்ட் 15 கொடுத்துக்கிறான். ஓகே 399 கரீனா கொடுத்துரு. வாவ் பெஸ்ட் கைஸ். ஓகே ஃபைனலி இந்த ஒரு கன் ஸ்கின் எடுத்தாச்சு. ஸோ எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பரவாயில்ல, லாஸ்ட் ஸ்பின்னுக்கு முந்தின ஸ்பின்னில் கொடுத்துட்டான். ஸோ 990 டைமண்ட் பைசா. ஸோ ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஸோ மற்ற ஸ்பின் எல்லாம் ஸோ ரொம்ப ரொம்ப விலை குறைவாகிக்குது. ஓகே பன்னி பன்னில் ஸ்பின் பண்ணி எடுத்தாச்சு. பைசா இன்னும் ஒரு டிப்பு பன்னி பன்னில் கொடுத்துட்டான். ஸோ எனக்கு மற்ற பண்ணி எடுக்கிறது காசு இல்லை. ஸோ இந்த பண்ணியில் ஸ்பின் பண்ணி இன்குபேட்டர் எடுக்கவும் இல்லாட்டி இந்த ஒரு இந்தோனேசியா சர்வர் கண்டே சொல்லியே ஒரு டோக்கன் இருக்குது. அந்த டோக்கன் சரி எடுத்துரும். ஸோ அந்த டோக்கனை ஸ்பின் பண்ணி 200 டோக்கன் ஸ்பின் பண்ணால் எங்களுக்கு நிறைய சாமான் தருவான் கரீனா. நிறைய சாமான் சொல்ல முடியாது. கேர்ள் பண்டல் இல்லாட்டி பாய் பண்டல் தருவான். ஓகே அந்த ஸ்டோன் எடுத்துடலாம். ஃபஸ்ட்டுக்கு 50 டோக்கன் 50 ஸ்டோன். ஓகே எடுத்துட்டோம். ஓகே கரீனா என்னது? பாய்ஸ் ஆஃப் காய்ஸ் ஃபைனலி எங்களுக்கு ஒரு க்ளோவல் கிடச்சிட்டு. ஸோ ஏற்கனவே க்ளோவல் மீக்குது, பரவாயில்ல. 2 க்ளோவலையும் ஒரு பெஸ்ட்டான க்ளோவல் தைக்குது ரெண்டுமே. ஓகே ஸ்பின் பண்ணி எடுத்துடலாம். காய்ஸ் எடுத்துரு கரீனா குடு கரீனா, உன்னை நம்பி தான் கரீனா இந்தோனேசியா சர்வர் டொப்பப் பண்ணிக்கிறேன். அதுவும் நான் ஒரு சிங்கப்பூர் சர்வர் பிளேயராக இருந்து கொண்டு. ஸோ இந்த ஐடி விற்கும் கஷ்டமாயிக்கும், என்ன ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிக்கும். ஓகே இந்த ஒரு டோக்கன் ஈவெண்ட்டுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ என்ன பலன் கொடுக்க போகிறோன்னு தெரியல. ஸோ ஃபைனலி இந்த ஈவெண்ட்டுக்கு ஸ்பின் பண்ணிடலாம். கரீனா குடு கரீனா சாமுராய் குடு கரீனா பரவாயில்லை. ஆனால் இந்த ஒரு பண்டல் சொட்டும் வர்த்தில்லை காய்ஸ். இந்த ஒரு 200 டோக்கனுக்கு இந்த பண்டல் ரொம்ப 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 வர்த்தே இல்லை காய்ஸ். கொஞ்சம் சரி வர்த்தில்லை. ஓகே 99 டைமனுக்கு ஃபர்ஸ்ட் டைம் டொப்பப் பண்ணுறதுனால இந்த பண்டல் கொடுக்குறான். பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, நல்ல ஒரு பண்டல் தான். இதையும் எல்லா டைம் ஸ்டோருக்கு 99 டைமனுக்கு கொண்டு வந்தால் பெரிய விஷயமாயிக்கும். ஓகே வேறு என்னாச்சு? இந்த ஒரு டாக்டர் மாஸ்க் பண்டல் இருக்குது. ஸோ இதை வாங்கிடலாம். ஃபைனல் வாங்கியாச்சு. ஸோ இது ஒரு சில்ட்ரன் காஸ்டியூம் போட்ட மாதிரி. ஓகே வாங்கியாச்சு. ஓகே கைஸ் இப்போ நாங்கள் வந்து இந்த ஒரு பாய் ட்ரபிள் நைட் ஈவெண்ட்டுக்கு தான், பாய்ரிங் ஈவெண்ட்டுக்கு தான் ஸ்பின் பண்ண போகிறோம் ட்ரபிள் நைட்டை. ஸோ டவுன் ஸ்பின் கொடுத்துட்டு ஸ்பின் பண்ணிடலாம். ஸோ இந்த ஒரு பண்டலில் இந்த ஒரு ஈவெண்ட்டில் இருக்கிற பண்டலில் கட்டாயம் எடுக்கணும். என்னென்னு சொன்னடா இந்த ஒரு பாய்ஸ் காய்ஸ் இந்த ஒரு பண்டல் கொடுத்துட்டாங்க கரீனா. இப்போ நாங்கள் வந்து இந்த பண்டல் என்னடா கரீனா கங்க்ராச்சுலேஷன் கொடுக்குள்ள. ஸோ ஓகே பரவாயில்ல. அந்த ஒரு என்னடா எங்கள்ட சர்வரை விட இந்த சர்வருக்கு பேரை நான் மாற்றி வைக்கிறேன். ஓகே பரவாயில்லை, நேம் மாற்றினது கேஸ் இல்லை. ஓகே ஸ்பின் பண்ணி இந்த ஒரு வர்த்தபிளான ஒரு பண்டல் எடுத்துடலாம். ஸ்பின் பண்ணி 39 டைமண்ட்ஸ்க்கு. ஸோ ரொம்ப ரொம்ப வர்த்தன்னு சொல்லலாம் எந்த பண்டில் விழுந்தாலும். ஸோ டைமண்ட்லாம் கம்மியாக தைக்குது. நம்ம டொப்பப் பண்ணிட்டு வர்றோம். ஓகே காய்ஸ் இந்த ஒரு ஈவெண்ட்டை ஸ்பின் பண்ணிடலாம். ஸோ மறுபடியும் டொப்பப் பண்ணவாகுது என்று சொல்லி இருக்கிறது போல் மறுபடியும் டொப்பப் பண்ணணும். ஓகே பரவாயில்லை. ஸ்டோரில் இருக்கிற ஓப்பம் நமக்கு கரீனாக்காரன் தானே காய்ஸ் நிறைய பாக்ஸ் கொடுத்தான். ஸோ எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எதுவுமே பர்மனெண்ட் கொடுக்க மாட்டான். இந்த கரீனா அப்படி தான் கொடுப்பதை கொடுப்பான், புக்ஸ் தான் கொடுப்பான். ஆனால் அதுலேயும் எதையும் கொடுக்க மாட்டேன்னாடா. அப்போ என்ன காய்ஸ் நியாயம் முடிக்கணும் தானே காய்ஸ். இவன் நியாயமே கொடுக்க மாட்டேங்கிறான்.